சேலம் செவ்வாய்ப்பேட்டை சித்திரைச்சாவடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா. சேலம் செவ்வாய்ப்பேட்டை சித்திரைச்சாவடி அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு யாகசாலையில் கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஹோமத்தில் பல்வேறு விதமான நறுமண திரவியங்கள் மூலிகை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு யாகம் நிறைவு பெற்றவுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் யாகசாலையில் உள்ள கும்ப கலசத்திற்கும் ஹோம குண்டத்திற்கும் கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்ச கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் பல்வேறு கலசங்களில் உள்ள புனித நீர் கொண்டு சிவாச்சாரியார்கள் கும்ப கலசத்தை தலைமேல் சுமந்து கொண்டு கும்ப கலசத்துக்கு குடை பிடிக்க மயில் தொகையால் சாமரம் வீசி திருக்கோவிலில் விமான கோபுரம் உச்சியை அடைந்தனர். பின்னர் கும்ப கலசத்திற்கு உதிரி பூக்களால் அஷ்டோத்திர நாமூலிகள் கூறி அர்ச்சனை செய்து கலசத்திற்கு 10 வஸ்திரம் கட்டி நறுமண மலர் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து கலசத்தில் உள்ள புனித நீர் கொண்டு விமான கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசத்திற்கு புது பட்டு வஸ்திரம் கட்டி நறுமண மலர் மாலை சூட்டி தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து தேங்காய் பழம் உடைத்து மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் பரிவார கோபுரங்களுக்கும் கொடி கம்பத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று கலசத்தில் உள்ள புனித நீர் கூடியிருந்த பக்தர்களின் மேல் தெளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றப்பட்டது. ஆலயத்தின் வெளியே உற்சவ மண்டபத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் கலசத்தில் உள்ள புனித நீர் தெளித்தும் நறுமணம் வளரும் ஆலைகள் சூட்டி புது வஸ்திரம் கட்டி சிறப்பாக அலங்கரித்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவிலின் வெளியே அன்னதானம் வழங்கப்பட்டது.